ஹாய் கண்மணிஸ், இன்னைக்கு என்னோட கார்த்திகை மந்த் கிரிவலம் குட்டி மினி விளாக் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலா போன இயர் கார்த்திகை பௌர்ணமிக்கு கரெக்டா நம்ம கிரிவலம் போயிட்டோம். ஆனா இந்த இயர் வந்து வீட்டுல விளக்கு வைக்கணும் அப்படின்றதுனால நம்ம பௌர்ணமில முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கிரிவலம் போறதுக்காக கிளம்பியாச்சு. இப்போ நம்ம சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பாப்பு பைக் எல்லாம் பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ள அப்பாவும் நானும் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா பாப்பு வந்ததுக்கு அப்புறமா திருவண்ணாமலை பஸ் ஏறியாச்சு. சேலம்ல இருந்து திருவண்ணாமலையோட டிராவல் பாத்தீங்கன்னா செம்ம நேச்சுரிஸ்டிக்கா சூப்பரா இருக்கும். அது எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு நம்ம இப்போ சூப்பரா திருவண்ணாமலை வந்தாச்சு. இப்போ ரீசெண்ட் மந்த்ஸ்ல 6 to 7 months ஆயிருச்சு திருவண்ணாமலை கிரிவலம் ஸோ அதனால அண்ணாமலையோட கோபுரத்தை நின்று பார்த்து அவரை சூப்பரா தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நாம உள்ள போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த தேங்காய் பழம் இது அர்ச்சனை பண்றதுக்காக வாங்கிருது. ஆனா உள்ள போன அப்புறமா தான் தெரியுது பொரு தரிசனம் அப்புறம் கட்டண தரிசனம் இது எல்லாமே அவ்வளோ மக்கள் கூட்டத்தோட நிரம்பி வளைஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம ஜஸ்ட் ராஜகோபுரத்துல இருந்து குளம் வரைக்கும் தான் என்டர் ஆயிருப்போம். லைன் மூவே ஆகல 3 hours வரைக்கும். ஸோ நம்ம இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு லைன்ல இருந்து வெளில வந்தாச்சு. அப்புறம் வெளில பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அண்ணாமலையார் உள்ள என்ன தரிசனம் ஏன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மலை மீது தீபமா எனக்கு காட்சி தந்தாரு. அவ்வளோ ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்டா இருந்துச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ மக்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நின்றுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் லைன்ல இருந்து வெளியே வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம சாமி தரிசனம் பண்ணல அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் நம்ம மலையில மகாதீபத்தை பார்த்து செம்மையா தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிவலம் நடக்க ஆரம்பிச்சாச்சு. அது பாத்தீங்கன்னா போன இயர்ல இருந்து தான் கிரிவலம் வரதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆனா அந்த ஒவ்வொரு மந்த்துமே பாத்தீங்கன்னா அண்ணாமலையரோட அந்த டிவைன் ஃபுல் ஃபீல் கண்டிப்பா உணர முடியும். ஸோ அப்படிதான் ஒவ்வொரு மந்த்துமே நான் கிரிவலம் போவேன். இப்போ கிரிவலம் கார்த்திகை மந்த்ல பண்ணும்போது நிறைய இடங்கள்ல மலை மீது எறிகிற இந்த மகாதீபம் நம்மளுக்கு காட்சி தரும். ஸோ அவங்களையும் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் கடைசி லிங்கமான ஈசானிய லிங்கத்தையும் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு ராஜகோபுரம் இங்கே தான் நம்மளோட கிரிவலம் நிறைவு பண்ணணும். ஸோ நம்ம நல்லபடியாக கிரிவலம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையார்கிட்ட நன்றின்னு சொல்லிட்டு நம்மளோட பிளஸிங் எல்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு சேலம் பஸ் ஏற வேண்டியதான். ஆக்சுவலாக நம்ம 8 o'clock கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டு 1 மணிக்கெல்லாம் கிரிவலம் முடிச்சாச்சு. ஆனால் 1 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் சேலம் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக சேலம் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட் பஸ் அங்கே கிடைக்கவே இல்லை. நம்ம கிரிவலம் டைமோட பஸ்ஸுக்காக வெயிட் பண்றது அதிகமான டைமா இருந்துச்சு. நீங்களும் கிரிவலம் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கிரிவலம் டே ஃபுல் vlog மண்டே அப்லோட் ஆகும். அதுவும் பாருங்க. பாய்.